ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் டைம் பாஸ் ஃபிஷிங் நண்பர்களே. இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6:30க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபிஷிங் லொக்கேஷன் போயாச்சு. போனதும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எடுக்கிற லூரே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். இந்த லூரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த லூரை பற்றி தெரியும். இது ஒரு 30 கிராம் லூரு, சிங்கிங் லூர் தான். ஓகே நண்பர்களே, பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த லூர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன லூர் என்னன்ட்டு, கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லூர் பார்த்திங்கன்னா சிங்கிங் லூர் தான், 30 கிராம். இந்த லூர் எங்கே வாங்கலாங்கிற ஷாப் நம்பர் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு என்ன மீன்லாம் அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்ட் பண்ணதுமே ஒரு 2 or 3 கேஸ்டிங்லேயே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீன் அடிச்சிரும். அதை நம்பி தான் பார்த்திங்கன்னா நானும் வீடியோ ஆன் பண்ணி வச்சு கேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். நம்ம மொபைல் யூஸ் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆன பிறகு தான் நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன ராடு ரீல் யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லுக்கானா ஃப்ளாங்கோ அப்படிங்கிற ஒரு ராடு, ஃபைபர் ராடு. அதுபோக பார்த்திங்கன்னா பைனியர் ஃப்ளாஷ் 4000 ரீல் யூஸ் பண்ணுறேன். பிரைடு பார்த்திங்கன்னா லுக்கானா 8X பிரைட் லைனாக யூஸ் பண்ணுறேன் நண்பர்களே. நானும் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்தாக தான் ராட் ரீல் யூஸ் பண்ணி ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லைன் யூஸ் பண்ணி தான் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு ஒரு ஃபிஷ்ஷு ஸ்ட்ரைக் ஆகிட்டு வீடியோவில் பாருங்கள், என்ன மீன் பார்க்கலாம் நண்பர்களே. நண்பர்களே, ஜிடி அடிச்சிருக்கு. ஒரு 5 கிலோ இருக்குன்னு நினைக்கேன். நல்லா ஃபைட் பண்ணுது. இன்னைக்கு வந்துட்டு சும்மா சில்லுன்னு வந்து அடிச்சிட்டான். பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 3 ஹூக்கு உள்ளது நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு ஹூக்கு வாயில், ஒரு ஹூக்கில் பார்த்தீங்கன்னா வைப்பில் எப்படி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஹூக்கு தரமான ஹூக்கு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புள்ளிக்கலவை அடிச்சிருந்தது, அதாவது பார்த்திங்கன்னா குரூப்பர் அடிச்சிருந்தது. அதில் வந்து நம்ம வீடியோ எடுக்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா உடனே அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் ஆகிட்டு, அதுன்னு பார்த்திங்கன்னா என்ன மீன் பார்க்கலாம். புள்ளிக்கலவாவா பாறையா? பாறை நண்பர்களே, சூப்பர். இன்றைக்கி 2 பாறை, வேறு லெவலு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன புள்ளிக்கலவை அடிச்சுட்டு, அதை நம்ம தூக்கும் போதே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு, ஊக்குலேருந்து ரிலீஸ் ஆகி விழுந்துருச்சு. பாருங்கள், ஒரு 200 கிராம் இருக்கும். பாருங்கள், இந்த மீனை நம்ம பிடிக்கும் பார்த்திங்கன்னா செகிலெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி விரிச்சிக்கிறது. இந்த மீனை பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சின்ன சைஸான ஃபிஷ்லாம் நமக்கு மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக இது வளர்ந்து நமக்கு மாட்டும் அநேகமாக. ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம நிறையா ஒரு 3 kg குரூப்பர்லாம் பிடிச்சிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இதே ஸ்பாட்டில் தான் பிடிச்சோம். அதனால் வந்து இந்த மீனும் நமக்கு வளர்ந்து வந்து ஒரு 3 kgயில் மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நண்பர்களே. இதே மாதிரி நீங்களும் ஃபிஷிங் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இதே மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க.
அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது அடுத்து ஒரு மீன் நமக்கு அடிச்சிட்டு, அந்த மீன் பார்த்திங்கன்னா அதுவும் அதே சைஸாக தான் இருந்தது. இந்த மீனையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம 3 மீன் பிடிச்சோன்னா அதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மீன் சின்ன சைஸ் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 மீன் மாட்டிருந்தது. 5 மீனில் பார்த்திங்கன்னா 2 மீன் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுபோக பார்த்திங்கன்னா 2 ஜிடி ஒரு புள்ளிக்கலாக அடிச்சிருக்கு. இந்த பிடிச்ச பாறை மீன் பார்த்திங்கன்னா ஒரு 700 கிராம் இருந்தது. ரெண்டாவது பிடிச்ச ஜிடி பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் இருந்தது. அப்புறம் அந்த பெரிய புள்ளிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு 1 kg அந்த ரேஞ்சில் இருந்தது. இதே மாதிரி நிறைய ஃபிஷிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே, போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து இதே மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் பாய்.